சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டியோட டெஃபினிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே பார்த்துங்க. சிமிலாரிட்டி சிமிலாரிட்டியோட டெஃபினிஷன் என்னன்னா, இப்போ ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ ஏ இஸ் எ கிவன் மேட்ரிக்ஸ் அண்ட் யூ நீட் ஃபைண்ட் த சிமிலாரிட்டி மீனிங் ஏ ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஆர் பி இன்ட்டு ஓகே பி இன்ட்டு பி இன்ட்டு பி இன்ட்டு பி இன்வெர்ஸ். இந்த பிங்கிறது என்னன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த ஏ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கன்னா, அதாவது இங்கே பி இருக்குது, அந்த பி எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ரெண்டு மேட்ரிக்ஸோட சிமிலாரிட்டி தான். எப்பவுமே சிமிலாரிட்டின்னு என்னது? ஏ கமா பி வச்சு தான் கம்பைன் பண்ணுவோம். ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவீங்க? சிமிலர் ட்ரையாங்கிள்னா இது இப்படி இருக்கும், அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா திஸ் இஸ் கால்ட் சிமிலர் ட்ரையாங்கிள். அதே மாதிரி சிமிலாரிட்டின்னு என்னது? ரெண்டு மேட்ரிக்ஸ் வச்சு கம்பைன் பண்ணி போடுவீங்க. இப்போ ஏ இஸ் சிமிலர் டு பி ஆர் பி இஸ் சிமிலர் டு ஏ அப்படின்னா ஏ இஸ் சிமிலர் டு பின்னா இந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே நம்மளுக்கு பி வேல்யூ என்னது? பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? அப்படி இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? சேஞ்சஸ் த ஃபார்முலா பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு பி. இதுதான் வந்து சிமிலர். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஏ இஸ் சிமிலர் டு பி, பி இஸ் சிமிலர் டு ஏ. சிமிலர்னா என்ன பண்ண போறோம்? ரெண்டு மேட்ரிக்ஸ் வச்சு ஃபைண்ட் பண்ண போறது சிமிலர். சரி, இங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் பேசிஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு லீனியர் மேப்பிங் இருக்குது. லீனியர் மேப்பிங் என்ன? V2 W ஒரு மேப்பிங் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு வெக்டர் கிடைக்கும். அந்த வெக்டர் வந்து ரெண்டு டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? அப்போ விக்கு ஒரு வெக்டர் இருக்கும், டபிள்யூக்கு ஒரு வெக்டர் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் நீங்க மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஒன்று வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ், இன்னொன்று பிங்கிற மேட்ரிக்ஸ். ஒன்று என்னது? ஏங்கிற மேட்ரிக்ஸ், இன்னொன்று பிங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த மேப்பிங்னால டி ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவீங்க? டி ஆல்பா கண்டுபிடிக்கிறீங்க. டி ஆல்பாவோட டெஃபினிஷன் படி என்ன கிடைக்குதுன்னா பி இன்வெர்ஸ். ஓகே, பி இன்வெர்ஸ் இன்ட்டு டி பீட்டா இன்ட்டு பி. அதே மாதிரி டி பீட்டா கண்டுபிடிக்கிறீங்க, அதோட வேல்யூஸ் என்ன? பி இன்ட்டு டி ஆல்பா இன்ட்டு பி இன்வெர்ஸ். சரி, இதுதான் ஃபார்முலா. சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் மேட்ரிக்ஸ்னா நம்ம சிமிலாரிட்டினா நம்ம இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? மெயினாக இந்த ஐடியா வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, எப்படி கண்டுபிடிச்சலாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துக்கிறது என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் சிமிலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா கொஸ்டின் வந்து ஃபைண்ட் சிமிலாரிட்டி த மேட்ரிக்ஸ் டி சச் தட் ஆர் கியூப் டு ஆர் கியூப் அப்படின்னா என்னது? 3/3ல நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். மேட்ரிக்ஸ் ஆர் டிட்டர்மெண்ட் அங்கே என்ன வெக்டர் கொடுக்குறோம் அந்த வெக்டர். இப்போ டி பீட்டாவோட மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டோம். டி பீட்டாவோட மேட்ரிக்ஸ் கிவன் தட் 2 1 2 1 -1, அடுத்தது 1 2 3 -1 1 1. டி பீட்டாவோட மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிட்டான் அண்ட் ஆல்சோ பீட்டாவோட வேல்யூ கொடுத்துக்கிறான். பீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துக்கிறான்னா 1 1 0 1 0 1 2 மூணாவது வேல்யூ 0 1 1 மூணு வேல்யூ கொடுத்துட்டான். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான்னா ஃபைண்ட் டி ஆல்பாவோட வேல்யூ கேட்குறான். ஃபைண்ட் டி ஆல்பாவோட வேல்யூ அந்த ஆல்பாங்கிறது வேல்யூஸ்னு சொல்லிட்டான். டி ஆல்பா தான் கேட்குறான். ஆல்பாங்கிறது என்ன சொல்லிட்டான்? ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ன்ட்டான். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒவ்வொரு டைம் வேல்யூ கொடுத்துருவான். இங்கே ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கொஸ்டின் ஈஸின்னு இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆன் R3. சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்முலா? டி ஆல்பா வேணும்னா நம்மளுக்கு மெயினாக யார் கண்டுபிடிக்கணும்? இவனை கண்டுபிடிக்கணும். இப்போ டி பீட்டா இருக்குது, பீட்டாவோட வேல்யூ இருக்குது, இவனை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதுதான் மெயின் ஐடியா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு கொண்டு வர பாருங்க. இப்போ அதனோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா பி நம்மளுக்கு என்ன வேணும்? ஆல்பா வேல்யூ தான் வேணும். அப்போ ஆல்பா வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா. ஓகேங்களா? நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? இந்த பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? இந்த பியோட வேல்யூ நாலு பக்கமும் யூஸ் ஆகுது. இங்கே 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 பி வேல்யூ கண்டுபிடிச்சா பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த வேல்யூ வேணும்னா என்ன ஃபார்முலா அப்ளை பண்றேன்? பி எதுக்கு வேணும்? எனக்கு ஆல்பாவுக்கு வேணும். அப்போ ஆல்பா வித் ரெஸ்பெக்ட் நம்ம கையில் யார் இருக்கிறா? பீட்டா இருக்கிறான், அதனால பீட்டாக்கு போடுறோம். வித் ரெஸ்பெக்ட் யார் இருக்கிறா? பீட்டா இருக்கிறான், அதனால பீட்டாக்கு போடுறோம். இதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இதோட ஃபார்முலா என்ன தெரியும்? ஆல்பா வந்துருச்சு, ஆல்பா 1 பீட்டா, ஆல்பா 2 பீட்டா, ஆல்பா 3 பீட்டா. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டோம்ல, அதே கான்செப்ட். அப்போ அதே கான்செப்டை அப்ளை பண்ணிட்டு நம்ம போட போகிறோம். அதே கான்செப்டை அப்ளை பண்ணி பொறுமையாக போட போகிறோம். இப்போ என்னாச்சு? ஆல்பா 1 பீட்டா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? ஆல்பா 1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு என்ன எழுதணும்னா பீட்டா 1 பிளஸ் ஒய் இன்ட்டு
பீட்டா 2 plus z into பீட்டா 3. இப்போ ஆல்பாவோட வேல்யூ என்னது? ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் 1 0 0 ஈக்குவல் டு x into பீட்டா 1. பீட்டா 1 வேல்யூ தான் அவன் கொடுத்துக்கிறான்ல. 1 1 0 1 1 இதான் 1 1 0 இது மூணு வேல்யூ எழுத போறீங்க கரெக்ட்டுங்களா? என்னாச்சு 1 1 0 செகண்ட் பீட்டா 2 பீட்டா 2 1 0 1 அடுத்து z into பீட்டா 3 பீட்டா 3 வேல்யூ என்ன 0 0 1 நினைக்கிறேன். ஓகே இங்க 0 0 1 இங்க என்ன வேல்யூ இருக்கு? பீட்டா வேல்யூ 0 0 1 0 0 1 பீட்டா ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே பீட்டா வேல்யூ 0 1 1 பீட்டாவோட வேல்யூ பீட்டா 3 பீட்டா 3 ஓட வேல்யூ 0 1 1 ரெண்டு ஒன்று இருக்கும் அந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க 0 1 1 இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் படி வர்றது. இப்போ மல்டிப்ளை பண்ணி போகிறோம் என்னாச்சு 1 0 0 ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் 0 ப்ளஸ் ஒய் 0 ஒய் ப்ளஸ் 0 இஜெட் இஜெட் இது மூணு ஆட் பண்ணி போடுங்க அவ்வளோ ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அப்போ என்னாச்சு எக்ஸு ஒய் 0 அப்போ என்னாச்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்றுன்னு ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது எக்ஸு 0 இஜெட் அப்போ எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 0. அடுத்த ஈக்குவேஷன் வந்து 0 ஒய் இஜெட் அப்போ என்ன கிடைக்குது ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்ரெடி சால்வ் பண்ண ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்குது. இதை சால்வ் பண்ணுங்கம்மா நம்ம ஃபார்முலாவில் போட்டு கால்குலேட்டர் போட்டு சால்வ் பண்ணுங்க. நம்மளுக்கு மூணு ஈக்குவேஷன் இந்த மூணு ஈக்குவேஷன் வந்து x plus y equal to 0 1 x plus z equal to 0 y plus z equal to 0 இது மூணையும் சால்வ் பண்ணுங்க x y z கண்டுபிடிச்சிடலாம் x y equal to z equal to Sir, x 1/2. correct ma'am, correct. Y 1/2. Minus 1/2. Z 1/2. Z minus 1/2 sir. Z வந்து minus 1/2 correct ma'am. அப்போ ஆல்பா 1 பீட்டா வந்து என்ன கிடைக்குது இந்த வேல்யூ கிடைக்குது 1/2 minus plus 1/2 minus 1/2 இது என்னது ஆல்பா 1 பீட்டா வேல்யூ. ஸோ இதே ஐடியா ஆல்பா 1 பீட்டா 2 வேல்யூ வச்சு நம்ம போட போகிறோம். ஸோ ஆல்பா 1 பீட்டாக்கு இதே டெம்ப்ளேட் ஆல்ரெடி போட்டால் தான் சீக்கிரம் ரன் பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா 1ஓட வேல்யூ என்னது 0 1 0 அந்த ஈக்குவேஷன் எழுத வேண்டாம் ஏன்னா இந்த ஈக்குவேஷன் திரும்ப வரப்போகுது இந்த வேல்யூஸ் மட்டும் வரப்போகுது. இந்த வேல்யூஸ் என்ன ஆகும் இங்கே வந்து 0 ஆகும் இங்கே வந்து 1 ஆகும் இங்கே வந்து எகைன் 0 ஆகும். சால்வ் பண்ணி காட்டுமா இதை வந்து ஆல்பா 2 பீட்டாவோட வேல்யூ. அப்போ ஈக்குவேஷன் நியூ ஈக்குவேஷன் என்ன நியூ ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 1 ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 0 சொல்கிறாங்க. இதனோட ஆல்பா 2ஓட வேல்யூ சொல்கிறாங்க. இதனோட வேல்யூ கால்குலேட்டர் இது சால்வ் பண்ணோம். அதே மாதிரி மூணாவது ஈக்குவேஷன் எழுதிருக்கோம் இதே ஐடியா தான் sir. X 1/2 y minus 1/2 z 1/2 sir. வெரி குட் மா கரெக்ட் மா. ஸோ இதே ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் கிடைக்கும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 0 ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 1 சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வேல்யூ வரும் இது வந்து ஆல்பா 3 பீட்டா மூணாவது வேல்யூ சார். ஸோ வந்துட்டு 1 1 0 1 1 1 0 ஆமாம் கடைசி 0 1 1 0 1 0 1 0 0 1 1 1 1 0 1 0 0 1 1 1 சார். எக்ஸ் வந்துட்டு மைனஸ் 1/2 y 1/2 z 1/2 சார். அவ்வளோதாங்க சூப்பர். அப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணி வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ பி நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஆல்பா பீட்டா கிடைக்குது. ஆல்பா பீட்டா வெளியே என்னது ஃபஸ்ட்டு வந்து 1/2 1/2 minus 1/2 1/2 minus 1/2 1/2 minus 1/2 1/2 1/2 இந்த வேல்யூ தான் கிடைச்சது சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணுங்கிறாங்க டி ஆல்பா வேணுங்கிறாங்க. அதனோட ஃபார்முலா என்னது பி இன்வெர்ஸ் இன்ட்டு டி பீட்டா இன்ட்டு பி. இப்போ இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடுறாங்கண்ணே இந்த மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறீங்களா இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஓவர். அதுக்காக இது என்ன பண்ணலாம் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியான ஐடியா 1/2 வெளியே எடுத்துக்கங்க. 1/2 வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும் 1 1 minus 1 1 minus 1 1 minus 1 1 1 இதுதான் கிடைக்கும். அப்போ இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் என்ன வேணும் பி இன்வெர்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா வேணும். அதனால வந்து நான் பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் சொல்கிறேன். பி இன்வெர்ஸ் என்ன வரும் இதனோட இன்வெர்ஸ்
ஆல்ரெடி 1/2 இருக்குன்னா, அந்த 1/2 அப்படியே இருந்துட்டு போகுது. அது ஒரு பிரச்சனை இருக்காது. சரிங்களா? அந்த ஓகே. 1/2 அப்படியே வச்சுக்கங்க. சார் 1/2 அ 1 உள்ளேயும் மைனஸ் 1/2. அந்த 1/2 உள்ள கொண்டு போறோம்ல, அது வெளிய வந்துட்டு போகுது. இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கு மட்டும் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா போதும் டக்குனு. சார் அதோட இன்வெர்ஸ் தான் சார். ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். ஆ ஓடு இன்வெர்ஸ். சொல்றேங்கண்ணா. என்ன வருது? 1/2 ம். 1/2 ம். எல்லாத்தையும் 1/2வா? 0. 1/2 ஆமாம் 0. சார் 0. ம். 1/2 0 1/2 1/2 0 1/2 0 1/2 1/2. 0 1/2 1/2. ஸோ அது இன்வெர்ஸ் பண்ணும்போது இது இன்வெர்ஸ் போட்டுட்டீங்கன்னா 2ன்னு ஆயிரும் கரெக்ட்டுங்களா? ஹோல் இன்வெர்ஸ் போடுவீங்க. அப்ப இதுக்கு இன்வெர்ஸ் போடுவீங்க. இதுக்கு இன்வெர்ஸ் போட்டா 2ன்னு ஆயிரும். அப்ப 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இதனோட இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா 1 1 0 1 0 1 0 0 0 1 1. இன்வெர்ஸ் போடுறீங்க. அதனால இன்வெர்ஸ் 0 1 மல்டிப்ளை ரெசிப்ரோக்கலா மாறிடும். சரிங்களா? அப்ப டி ஆல்பாவோட வேல்யூ இங்க கண்டுபிடிங்க. டி ஆல்பாவோட வேல்யூ பி இன்வெர்ஸ். பி இன்வெர்ஸோட வேல்யூ இது 1 1 0 1 0 1 0 1 1 இன்டு டி பீட்டா. டி பீட்டா வேல்யூ அவனே கொடுத்துக்கிறான். கொஸ்டின்லேயே டி பீட்டாவோட வேல்யூ அவன் கொடுத்துருவான். இதுதான் டி பீட்டாவோட வேல்யூ 2 1. சரி நான் இதை பார்த்துக்கிறேங்க நோட்டில். இந்த வேல்யூ தான் நான் என்ட்ரி பண்ண போகிறேன். எகைன் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் வரும் நோட் பண்ணிக்கோங்க. 2 1 minus 1 1 2 3 minus 1 1 1 இன்ட்டு என்னது பி இன்வெர்ஸ்க்கு அப்புறம் ஃபார்முலா இங்கே என்ன வருது பி இன்வெர்ஸ் டி பீட்டா அண்ட் பி எகைன் பி வருது இங்கே பியோட வேல்யூ என்ன இங்கே மேலே 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 ஓகே ஒரு ஆர்டராக தான் வருது நான் அதே மாதிரி எழுதிக்கிறேன் 1 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 1 1 இதுக்கு என்ன கிடைக்குது இது 1/2 வெளியே இருக்குது 1/2 வெளியே ஏன்னா இதுக்கு ஒரு 1/2 வெளியே எடுத்துக்கிறோம் அந்த 1/2 மட்டும் வெளியே இருக்கும் இந்த 1/2 இருக்குது இங்கே வந்து என்னது அந்த 1/2 வந்து கேன்சல் ஆயிரும் பட் இதுக்கு வர 1/2 அப்படியே தான் இருக்கும் அந்த 1/2 அப்படியே வச்சுக்கோங்க அப்போ 1/2 அப்படியே வச்சுக்கிறேன் என்ன பண்ண போகிறேன் வெளியே கொண்டு வந்துட போகிறேன் அதாவது கடைசிக்கு கொண்டு வந்துடும் 1/2 இன்ட்டு 3 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்கிறா அதான் டி ஆல்பாவோட வேல்யூ ஒரு நிமிஷம் சார் மல்டிப்ளை பண்ண தெரியும்ல ஏ பி சி சார் பொறுமையாக போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி சொல்கிறேன் ஒரு நிமிஷம் 1 வந்துட்டு 1 இந்த ஆல்ரெடி இருக்க ஏ மேட்ரிக்ஸ் போக மாட்டேங்க சார் ஆல்ரெடி இருக்க ஏ ஓகே சார் இப்போ ஆல்ரெடி ஒண்ணு பண்ண அதுதானே சார் முடியும் சி ஏ மேட்ரிக்ஸ் மொத்த ஓ 3 1 மேட்ரிக்ஸ் 1 இன்க்ளூட் பண்ண மைனஸ் முடியுமா 1 இதுல இல்ல ஓகே என்ன சார் பண்ணா சார் இது மட்டும் மாத்திடுறீங்களா அதாவது இப்போ நான் ஏன்னு வந்துட்டு உள்ள ஸ்டோரா இருக்கிறது சி மேட்ரிக்ஸ் ஓகே இல்ல ஜஸ்ட் மொத்தம் நேம் மட்டும் மாத்தி சிஏ ஏன்னு மாத்திட்டீங்கன்னா நான் மல்டிப்ளை பண்ணும்போது ஒர்க் பண்ண மாட்டேன் உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை போட்டு போட்டுங்க பட் 3 மேட்ரிக்ஸ் டிஃபரெண்டா இருக்கணும் அது மட்டும் பாத்துங்க மேட் ஏ மேட் பி மேட் சி சரிங்களா அதான் சார் அந்த ஏவையும் சிஏயும் மட்டும் காம்படிட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுதுனா இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது நீ என்ன பண்ண போறீங்கன்னா மேட் ஏ மேட் பி பதிலா என்ன பண்ண போறீங்கன்னா மேட் சி மேட் சி இன்ட்டு மேட் பி இன்ட்டு மேட் ஏ அப்படி மாத்திக்கணும் சரிங்களா ஏன்னா காம்படிட்டிவ்ல சாட்டிஸ்ஃபை ஆகுது அது மட்டும் பாத்துங்க காம்படிட்டிவ்ல சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்ப மேட் பி மேட் ஏன்னு மாத்தணும் அது மாதிரி மாத்திக்கிது போடுறாங்க ரிசல்ட் தப்பாயிடும் ஏன்னா காம்படிட்டிவ்ல மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ அது மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டு ஆன்சர் மட்டும் சொல்கிறேங்கன்னு எனக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் எழுதிட்டு அது கரெக்டாக மட்டும் வருதும் பாருங்க அது 4 2 2 3 minus 1 1 minus 1 1 7 சார் இப்போ வந்துட்டு மேட் சி into mat b மேட் பி ம் இன்ட்டு மேட் ஏ ஏங்கிறது நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் சார் 4 2 2 கரெக்ட் வெரி குட் 3 minus 1 1 கரெக்ட் minus 1 1 7 வெரி குட் அவ்வளோதாம்மா இந்த 1/2 இங்கே இருக்கிற 1/2 வந்து இங்கே கடைசியாக இருக்கும் 1/2 ஸோ அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சதும்மா ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறக்கூடிய கான்செப்டோட வேல்யூஸ் ஸோ இவ்வளோதான்